அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கான தேடுதல் குழு அறிவிப்பாணை குறித்து திரும்ப பெறுமாறு தமிழக அரசுக்கு ஆளுநர் வலியுறுத்தியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கான தேடுதல் குழு அறிவிப்பாணை திரும்ப பெறுமாறு தமிழக ஆளுநர் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். சுபா வணக்கம். தமிழக உயர்கல்வித்துறைக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக மீண்டும் ஒரு மோதல் சம்பவம் வெடித்திருக்கின்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி காலியாகி இருக்கிறது. எனவே அந்த சர்ச் கமிட்டி தேடுதல் குழுவை அமைப்பதற்கான பணியை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது. அதற்கான நோட்டிபிகேஷன் கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் அதனை ரத்து செய்ய வேண்டும் என ஆளுநர் தற்போது உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்கான காரணத்தையும் அவர் அந்த செய்தி குறிப்பிலே வெளியிட்டிருக்கிறார். பல்கலைக்கழக தேடுதல் குழுவில் கட்டாயம் யுஜிசி உறுப்பினர் ஒருவரை சேர்க்க வேண்டும். நீங்கள் 3 நபர்களை சேர்த்திருக்கிறீர்கள், ஆனால் 4வது நபராக யுஜிசியினுடைய உறுப்பினர் ஒருவர் கட்டாயம் அதிலே இடம்பெற வேண்டும். யுஜிசி சார்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒருவர் இடம்பெற வேண்டும் என்று அவர் இதிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே முந்தைய பல்கலைக்கழகங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கும் இதே கருத்தை தான் தமிழக ஆளுநர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் தமிழக அரசு சொல்வது, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு என்று ஒரு விதி இருக்கிறது, நாங்கள் ஏதோ புதுசா எதையும் உருவாக்கவில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விதிகளின் அடிப்படையில் தான் 3 தேடுதல் குழுவிலே நியமிக்கப்படுவார்கள், அதுதான் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றக்கூடிய வழக்கமாக இருக்கிறது. எனவே அதனை பின்பற்றி தான் நாங்கள் இந்த 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அமைத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான வழக்கு கூட ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எனவே இந்த நிலையில் ஆளுநர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழக உயர்கல்வித்துறைக்கும் ஆளுநருக்கும் இடையேயான மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.